டிரைவர் ஹீரோ கிட்ட, சார் இதுதான் வந்து உங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பத்தின எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறான். ஹீரோக்கு செம ஷாக்கு. இவ்வளோ நேரம் தயங்கி தயங்கி ஹீரோயின் அன்னைக்கு காலையில் ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு அங்கே வந்துடுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே தலை மேலே ஒரு 1000 இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. பதட்டமான ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னா, நான் வந்துட்டு உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக பேசியே ஆகணும், தயவு செஞ்சு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவன் கிட்ட உளர ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் நல்லா தான் இருக்கேன் அங்கிள் அப்படின்னு 2-3 வாட்டி அங்கிள் அங்கிள்னு சொல்றாளா. ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அர்ஜென்ட்டாக நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரையில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ தான் வந்துட்டு ரோஹன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அப்பா ஏன் நீங்கள் அவளை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பிஸ்னஸ் கால் வந்துருச்சு, நான் அதை பேசிட்டு வரேன்னு ஹீரோவும் அங்கேருந்து போகிறான். நேராக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கே போயிடுறான். சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கூட இந்த மாதிரியான ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல தான், என்ன பண்ணுறது, பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நைட்டு நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை பாருங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறந்துடுங்க, அதை பற்றியே பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது நானும் உங்கள் பையனும் வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இது பார், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் இதுக்காக பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ என் கூட நேற்று நைட்டு தங்கிட்ட, இதுக்கப்புறம் வந்து அவன் கூட குடும்பம் நடத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கா மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் எப்படி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லலாம் ஒருத்தர் எப்படி கலந்துப்போம், நீயே நல்லா திங்க் பண்ணிப்பாரு, நீ அதனால அவனை பிரேக்கப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ரொம்ப நேரமாக ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கதவை தட்ட ஆரம்பிச்சிடறான். ஏய் நீ ரெஸ்ட் ரூம் தானே போன, எங்கே இருக்க, கதவு தட்டிக்கிட்டே இருக்கா, எங்கே இருக்குன்னு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது பார், இப்போ கதவு திறக்க வேண்டாம், அப்படியே போய் நீங்கள் ஓரமாக ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்தில் வேகமாக கதவு திறந்துட்டு வரும்போது ஹீரோ மட்டும்தான் நின்றுட்டு இருக்கான். எதுக்குடா இப்படி கதவு உடச்சிக்கிட்டு வர அப்படின்னு கேட்குறான். இல்லை, ஆக்சுவலி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே இருக்காளான்னு பார்க்க வந்தேன், அவள் எதுக்காக இங்கே இருக்க போகிறா, அவள் லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் இருப்பா பாரு அப்படின்னு சொல்கிறான். என்னது, அப்போ இது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியில் வரா. வந்த உடனே வந்துட்டு இவன் கேட்குறான், ஐயோ செல்லம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் போயிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்னோட அங்கிள் கால் பண்ணாரு, உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு, நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இந்த பொண்ணோட விஷயத்தில் எவ்வளோ சீரியஸாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பயங்கர சீரியஸாக இருக்கேன், ஆக்சுவலி வந்துட்டு அவள் மட்டும்தான் என்னோட உலகமேனு இருக்கேன், இவளை நான் கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்